ம் ஷின் போதனைகளை கையில பிடிக்கிறது ஒரு வீசும் காத்த உள்ளங்கையில பிடிக்கிறதுக்கு சமம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பொதுவா நாம ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அது நமக்கு ஏதாவது ஒரு புது பாதையை காட்டும், இல்லைன்னா புதுசா ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கும் அப்படின்னு தான் நாம எதிர்பார்ப்போம். கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். ஆமா. ஆனா நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்களோ அந்த பாதையே சுக்குநூறா உடைச்சி உங்களை எந்த இடத்துல இருந்தும் நகர விடாம பண்ற ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னா அது ஊஷின் எழுதுனதா சொல்லப்படுற ரெகக்னிஷன் ஆஃப் தி ஆப்வியஸ் அப்படிங்கிற இந்த தொலைந்த போன எழுத்துக்களின் தொகுப்பு தான். ராய் மெல்வின் இது ரொம்ப அழகா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. இந்த புத்தகம் நமக்கு புதுசா எதையும் கத்துக் கொடுக்க வரல அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கரெக்ட். இது நாள் வரைக்கும் நாம உண்மைன்னு நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காகவே வந்த ஒரு புத்தகம் இது. வீசும் காத்த உள்ளங்கையில பிடிக்க முயற்சி பண்ற இந்த ஆழமான உரையாடலுக்குள்ள நாம இப்ப நேரடியா போயிடலாம். முதல்ல இந்த ஊசின் அப்படிங்கிற ஒரு யாரு அவர் எந்த காலகட்டத்துல இந்த சிந்தனைகளை விதைச்சாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த தத்துவங்கள் புறந்த அந்த காலகட்டத்தை நாம புரிஞ்சுக்கிறது இதோட ஆழத்தை உணர்றதுக்கு ரொம்பவே முக்கியம். ஊசின் வாழ்ந்ததா சொல்லப்படுற காலம் பாத்தீங்கன்னா சீன வரலாற்றுல போரிடும் நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப இருண்ட காலகட்டம். ஓ, வாரிங் ஸ்டேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த காலமா? எக்ஸாக்ட்லி. கிமு 400ஆம் நூற்றாண்டு வாக்குல நிலப்பரப்ப கைப்பற்றுறதுக்காக சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே தொடர்ந்து சண்டை போட்டு ரத்தம் சிந்திட்டு இருந்த ஒரு நேரம் அது. எங்க பார்த்தாலும் மரணம், பஞ்சம், ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சமூக சீரழிவை பார்த்த பல அறிஞர்கள் இந்த சமூகத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்ஃபியூஷியஸ், அப்புறம் மாஸ்டர் மோ, இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா கடுமையான சட்டங்கள், விதிகள், அப்புறம் ஒழுக்க நெறிகளை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த வன்முறையை நிறுத்த முடியும் அப்படின்னு ஆழமா நம்பினாங்க. ஆனா ஊஷின் இதை வேற மாதிரி பார்த்தாரோ? கட். உசன் முற்றிலும் மாறுபட்ட ஒரு திசையில பயணம் பண்ணாரு. வெளியில நடக்கிற இந்த போர்களுக்கும் வன்முறைகளுக்கும் காரணம் சட்டங்களோ விதிகளோ இல்லாதது கிடையாது, மனிதனுக்குள்ள ஓயாம நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போர் மட்டும்தான் காரணம் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆழமா உணர்ந்தாரு. அதாவது வெளியில நடக்கிற போரை நிறுத்த நாம புதுசா சட்டங்களை போடுறதை விட மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த குழப்பத்தை முதல்ல வேற இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா. அப்போ கன்ஃபியூஷியஸ் சொல்ற அந்த விதிகளுக்கும் உசன் சொல்ற இந்த தத்துவத்துக்கும் என்னதான் ஒரு அடிப்படை வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிள். விதிகள் மனிதனை ஒரு குறிப்பிட்ட சட்டகத்துக்குள்ள அடைக்க பாக்குது. நீ இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா உசின் எந்த விதியுமற்ற இயற்கையான ஒரு பாய்ச்சலை முன்னிறுத்துறாரு. தாவோயிச சிந்தனைகளோட சாராம்சத்தை உள்வாங்கின அவர் மனிதர்களை திருத்துறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. ஓ, திருத்தவே முயற்சி பண்ணலையா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஆமா, ஏன்னா மனிதர்கள் தாங்கள் யாருன்னு இப்போ நம்பிட்டு இருக்காங்களோ அந்த நம்பிக்கையே ஒரு முழுமையான பொய் அப்படின்னு அவர் ஆணித்தரமா சொன்னாரு. அவர் விதைச்ச அந்த சிந்தனை விதைகள் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சீனால ஜென் புத்த மதமா பரிணாமம் அடைஞ்சது. அவர் எதையும் ஒரு தத்துவமாவோ கோட்பாடாவோ சொல்லல. வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே எந்த ஒரு சாயமும் பூசாம பாக்குறது எப்படி அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் அவர் பேசினாரு. வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கறது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாதான் இருக்கு. ஆனா மனிதர்களாகிய நாம யாரும் எப்படி பார்க்கறது இல்லையே. நாம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு துன்பப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ உச்சின் பார்வையில மனிதர்களோட இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழிகளுக்கும் உண்மையான ஆணி வேறுது. அவர் எதை முதல் பிழையா கருதுறாரு? ரொம்ப அருமையான கேள்வி. மனிதன் செய்யற முதல் பிழையே அவனுக்குள்ள தோன்ற முதல் எண்ணம் தான். அந்த எண்ணத்தோட பேரு தான் நான். நான் அப்படிங்கிற எண்ணமா? ஆமா. உசின் பார்வையில மனிதனோட அத்தனை துன்பங்களுக்கும் ஆணி வேறே இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் தான். இப்போ ஒரு மனுஷன் காலையில கண் முழிக்கும் போது முதல்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு அவனுக்குள்ள பிறக்குது. அந்த நான் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற அதே நொடியில தான் அவனுக்கு வெளியில இருக்கிற இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்குள்ள உருவாகுது. நான் ஒண்ணு, இந்த உலகம் ஒண்ணு அப்படிங்கிற அந்த பிரிவினை தான் அத்தனை குழப்பங்களுக்கும் தொடக்கப்புள்ளி. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அப்படிங்கிறது எப்படி ஒரு எண்ணமாவோ இல்ல பிழையாவோ இருக்க முடியும்? நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறது மறுக்க முடியாத ஒரு உண்மை தானே. இப்போ எனக்கு வலிச்சா எனக்கு தெரியுது, எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்றேன், நான் ஒரு தனி மனிதன், எனக்கு வெளியில ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த பிரிவினை எப்படி ஒரு மாயையா இருக்க முடியும்? நீங்க கேக்குற இந்த கேள்வியில தான் முழு சிக்கலுமே அடங்கி இருக்கு.
ராய் மெல்வின் இத மொழிபெயர்க்கும்போது ஒரு பழமையான சமஸ்கிருத வார்த்தைய பயன்படுத்துறாரு. அதுதான் அகங்காரம். அகங்காரம் அப்படின்னா நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரி திமிரோ கர்வமோ கிடையாது. ஓ, அப்போ அகங்காரம்னா என்ன அர்த்தம்? அகங்காரம்னா நானே அனைத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை தான். அதான் அகங்காரம். இப்ப நீங்க சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துப்போம். காலையில நீங்க கண் முழிக்கிறீங்க. கண் முழிக்கிறது அப்படிங்கிற செயல் தானாவே நடக்குது. பசி எடுக்குது, உணவு சாப்பிடுறீங்க. பசி எடுக்கிறதும் தானாவே நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான். கரெக்ட். ஆனா இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற நம்ம மனம் உடனே ஒரு கதையை உருவாக்குது. நான் கண் விழித்தேன், நான் பசியை உணர்ந்தேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு போலியான மையத்தை அதுவா உருவாக்குது. உண்மையில அங்க நான் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபர் கிடையவே கிடையாது. வெறும் செயல்கள் மட்டும்தான் அங்க நடந்துட்டு இருக்கு. புரியுது. இந்த உண்மையை மறைச்சு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் இந்த வாழ்க்கையை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு மாயை. நீங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு நிழல் இருக்குன்னு வைப்போம். அந்த நிழல் தன்னை உருவாக்குற அந்த உடலை பார்த்து, இது என்னோட உடல், நான் நடக்கும்போது தான் இந்த உடலும் நடக்குது, நான் கையை தூக்கும்போது தான் இந்த உடலும் கையை தூக்குது அப்படின்னு சொந்தம் கொண்டாடனா அந்த நிலைமை பார்க்க எவ்வளவு அபத்தமா இருக்கும். ஆமா, ரொம்பவே அபத்தமா இருக்கும். ஏன்னா நிழலுக்குன்னு எந்த ஒரு சுயாதீனமான சக்தியும் கிடையாது. அது வெறும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். அது போலதான் நமது உடலும் மனமும் நம்ம எண்ணங்களும் காலத்துக்கேத்த மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் மாறாத ஒரு நான் உள்ள உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் இயக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே சொல்றீங்க? நாம ஆழமா நம்ப தொடங்கும் போது நாம அடுத்த கட்ட பிரச்சனைக்குள்ள நுழையிறோம். அடுத்த பிரச்சனையா? அது என்ன? அதாவது நாம எப்போதுமே உலகத்தை நான் மற்றும் எனக்கு எதிரான உலகம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த பிரிவினை தான் மனிதனை தொடர்ந்து ஒரு பயத்திலையும் பாதுகாப்பற்ற உணர்வுலையும் வச்சிருக்கு. நாம இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நாம நம்புறதால அந்த உலகத்துக்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்க தொடர்ந்து போராடிட்டே இருக்கோம். ஓஹோ, அப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிறது நம்மளே நாமே மாத்திக்கணும், இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலா மாறுதா? ஏன்னா நாம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்னு பணக்காரன் ஆகணும், இல்லைன்னா அமைதியானவனா மாறணும், இல்ல ஞானம் அடையணும் அப்படின்னு ஏதோ ஒன்னா மாறும் முயற்சியில தான் அந்த மனிதகுலம் முழுவதுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை ஊச்சின் எப்படி பார்க்கறாரு? ஒன்றை அடையணும் இல்லனா இன்னொன்னா மாறணும் அப்படிங்கிற இந்த தேடலை ஊச்சின் கடுமையா விமர்சிக்கிறாரு. எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது, நம்மள நாமே திருத்த துடிக்கிறது அப்படிங்கிறது நமது இயற்கையான நிலையிலிருந்து நம்மள தூக்கி எறிகிற ஒரு செயல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இயற்கையான நிலை அப்படின்னு அவர் எதை மீன் பண்றாரு? இயற்கையான நிலை அப்படிங்கிறது எதையும் புதுசா கத்துக்கிறதோ இல்ல அடைய வேண்டிய ஒரு இலக்கோ கிடையாது. நாம இல்லாத ஒன்னா ஆக துடிக்கிறது தான் இயற்கைக்கு முற்றிலும் முரணானது. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு, அதை தன்னை மாமரமா மாத்திக்கணும்னு என்னைக்காவது போராடுமா? கண்டிப்பா இல்ல. அது ஆப்பிள் மரமா தான் இருக்கும். ஆமா, அது ஆப்பிள் மரமா இருக்கிறதுலயே முழுமை அடையுது. ஆனா மனிதன் மட்டும்தான் தொடர்ந்து தன்னோட அனுபவங்கள் மேல அதிருப்தி அடைஞ்சு வேற ஏதோ ஒரு நிலைய அடைய போராடிட்டே இருக்கான். ஆனா மனிதர்களுக்கு துன்பம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு துயர சம்பவத்தை நான் எப்படி இயல்பா ஏத்துக்க முடியும்? அதை மாத்துறதுக்கு நான் போராடிதான் ஆகணும். இங்கதான் ஊசென் ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை முன்னுக்கு வைக்கிறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, அனைத்து துன்பங்களும் தனிப்பட்டவை. அந்த தனிநபர் அப்படிங்கிற உணர்வு அற்ற நிலையில துன்பம் எங்கே போய் தங்கும் அப்படின்னு கேக்குறாரு. தனிநபர் அற்ற நிலையில துன்பம் எங்கே தங்கும்? ரொம்ப யோசிக்க வைக்குது. இத கொஞ்சம் கவனமா பரிசீலிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு காட்டுல ஒரு மரம் முறிஞ்சு விழுது. அது வெறும் ஒரு நிகழ்வு. அதுல எந்த துன்பமுமே கிடையாது. ஆனா அதே மரம் நீங்க புதுசா வாங்கின உங்க கார் மேல முறிஞ்சு விழும்போது அங்க ஒரு மிகப்பெரிய துன்பம் பிறக்குது. ஆமா, ஏன்னா அது என்னோட கார். கரெக்ட். மரம் விழுந்தது அப்படிங்கிற அந்த நிகழ்வு மாறவே இல்ல. ஆனா அது என்னுடைய கார் அப்படிங்கிற அந்த தனிநபர் அடையாளம் உள்ள நுழையும் போது அந்த சாதாரண நிகழ்வு துன்பமா மாறுது. அப்போ துன்பம் தங்கறதுக்கு நான் அப்படிங்கிற ஒரு நபர் தேவைப்படுறாரு. அந்த நான் அப்படிங்கிற மாய உடையும் போது அங்க நடக்கிறது வெறும் நிகழ்வா மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வா பார்க்கறதுக்கு பேர் தான் மிங் அப்படின்னு சைனீஸ்ல சொல்றாங்க. அதாவது தெளிவான பார்வை. ஓ, இதத்தான் எந்த விதமான சாயமும் பூசாம எந்த எதிர்ப்பும் இல்லாம நடக்கிறத நடக்கிறபடியே பார்க்கறது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா,
இத வெய் அப்படின்னு இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாம இயற்கையோட ஓட்டத்தோட ஒன்றிணைஞ்சு செயல்படுற நிலை. இப்ப நதி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க நதியோட சேர்ந்து நீந்துனீங்கன்னா அங்க எந்த போராட்டமும் இல்ல. ஆமா, அது ரொம்ப சுலபம். ஆனா நதியோட ஓட்டத்துக்கு எதிரா நீந்த முயற்சி பண்ணும்போது அங்க மிகப்பெரிய அளவுல ஆற்றல் வீணாகுது, உங்களுக்கு களைப்பை ஏற்படுது. வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது நதிக்கு எதிரா நீந்துறதுக்கு சமம். ஒரு சலசலப்பான ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கிற மனசை அமைதியான ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைக்க முயற்சி பண்ற மாதிரி இது. அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. எனக்கு இந்த புத்தகத்துல வர்ற அந்த வானத்தோட உதாரணம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த வெள்ளை பெயிண்ட் உதாரணம் தானே? ஆமாமா. வானத்து மேல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வானத்தை வெள்ளையாக்க முடியுமா அப்படின்னு ஊசின்னு கேட்கிறாரு. மேகங்கள் கருப்பாவோ இல்ல வெள்ளையாவோ இருக்கலாம், ஆனா வானம் எப்போதுமே அதோட இயல்புல தான் இருக்கு. நாம நடக்கிற நிகழ்வுகளை, அதாவது இருப்பதை இருப்பபடியே ஏப்புக்கிறது தான் அமைதிக்கு வழியே தவிர அதோட சண்டை போடுறதோ இல்ல வெள்ளை பெயிண்ட் அடிக்க முயற்சி பண்றதோ கிடையாது. மிக சரியான ஒரு உதாரணம். அந்த வான உதாரணம் மனிதனோட வீணான போராட்டங்களை ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. சரி, நாம ஏன் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை எதிர்க்கிறோம்? ஏன் வானத்துல பெயிண்ட் அடிக்க பாக்குறோம்? இதுக்கு முழு காரணமும் நமது மனம்தான். நமது மனம் எல்லாத்தையும் அளக்கவும் பிரிக்கவும் தரம் பிரிக்கவும் நினைக்கிறது தான் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஆணிவேறு. அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது வெளியில கிடையாது, நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மனசுக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த மனம் எப்படி செயல்படுது, ஏன் அது எல்லாத்தையும் அளக்க நினைக்குது அப்படின்னு ஊசின் விளக்குறாரா? கண்டிப்பா. மனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட வேர்ல இருந்தே நாம இதை புரிஞ்சுக்கலாம். சம்ஸ்கிருதத்துல மனச மனஸ் அப்படின்னு சொல்றாங்க. பழமையான மொழிகள்ல மனச குறிக்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தமே எல்லாவற்றையும் அளவிடும் மற்றும் ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு கருவி அப்படிங்கிறது தான். அளவிடும் கருவியா? ஆமா, மனதோட வேலையே அதுதான். அது ஒரு இடைவிடாத முத்திரை குத்தும் இயந்திரம், ஒரு லேபிளிங் மெஷின். மனம் ஒருபோதும் ஒரு விஷயத்த வெறுமனே கவனிக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க ஒரு ரோஜா பூவை பாக்குறீங்க, அந்த பூவோட நிறம், அதோட வாசம், இது எல்லாமே அந்த வினாடியில நடக்கிற உண்மையான அனுபவம். ஆமா. ஆனா மனம் உடனே குறுக்கிட்டு, இது அழகான பூ, நேத்த பார்த்த பூவை விட இது ரொம்ப சிவப்பா இருக்கு, ஆனா இதுல முள் இருக்கே அப்படின்னு பல முத்திரைகளை, லேபிள்களை குத்துது. அந்த வினாடியோட தூய்மையான அனுபவத்தை தன்னோட அளவுகோல்களை வச்சு துண்டு துண்டா வெட்டுது இந்த மனம். அதாவது ஒரு விஷயத்தை உள்ளபடி உணர்றதுக்கு பதிலா இது நல்லது, இது கெட்டது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தொடர்ந்து லேபிள்களை ஒட்டிக்கிட்டே இருக்கு. இந்த முத்திரைகள் தான் நம்மள துன்பப்படுத்துதா? நிச்சயமா. இப்போ மழை பெய்யுது. மழை பெய்யறது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஆனா ஐயோ மழை பெய்யுதே, என் பயணம் கெட்டு போயிடுச்சே அப்படின்னு மனம் குத்துற முத்திரை இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனை. மழை உங்களை துன்பப்படுத்துறது கிடையாது, அந்த மழையின் மேல நீங்க குத்துற கெட்டது அப்படிங்கிற முத்திரை தான் உங்களை துன்பப்படுத்துது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த தொடர்ச்சியான மதிப்பீடுகளால தான் மனிதன் நிகழ்காலத்தோட முழுமையை விட்டுட்டு எப்போதோ நடக்க போற ஒண்ணுக்காகவோ இல்ல கடந்த காலத்துல நடந்த ஒண்ணுக்காகவோ தொடர்ந்து அலைஞ்சுகிட்டே இருக்கான். இதை விளக்குறதுக்கு ஊஷின் ஒரு மிகச்சிறந்த ஓமையை சொல்றாரு. மீன்கள் கடலை தேடி அலைவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலதான் நாமும் முக்தியை தேடி அலைகிறோம் அப்படின்னு சொல்றாரு. மீன்கள் கடலுக்குள்ளதான் நீந்திக்கிட்டு இருக்கு, தண்ணி தான் எங்கும் சூழ்ந்திருக்கு. ஆனா ஒரு மீன் திடீர்னு கடல் எங்கே இருக்கு, நான் அந்த சுத்தமான கடலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தன் வாழ்நாள் முழுவதும் தேடினா அது ஒரு பெரிய நகைச்சுவை. ஆமா, அதே மாதிரிதான் நாமும் அமைதி, முழுமை, முக்தி அப்படின்னு எல்லாம் பெயர் வச்சுக்கிட்டு ஏற்கனவே நாம அந்த முழுமைக்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கறத உணராம அதை வெளியுலகத்துல எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். மீன் கடலை தேடுற மாதிரி நாம நம்மளோட உண்மையான இயல்பை வெளியில தேடி அலையிறோம். ஆனா மனதின் மூலமா உண்மையான அமைதியை கண்டறிய முடியாது அப்படிங்கறத ஊசின் திட்டவட்டமா தெரிவிக்கிறாரு. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம் வருது. எல்லாத்துக்கும் இந்த மனம்தான் காரணம், மனசுதான் தொடர்ந்து முத்திரைகளை குத்தி நம்மள துன்பத்துல தள்ளுது அப்படின்னா இந்த துன்பத்துல இருந்து வெளியேற நம்ம என்னதான் செய்யணும்? நமது மனதை பழக்கப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வர முடியுமா? வேற வார்த்தையில சொல்லணும்னா மனதை கொண்டே மனதை கடந்து செல்ல முடியுமா? இந்த கேள்வி பல தத்துவவாதிகளையும் தேடல்ல இருக்கிறவங்களையும் பல நூற்றாண்டுகளா குழப்பிட்டு வர்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஊச்சன் சொல்ற பதில் ரொம்ப கூர்மையானது. மனதால் தனது சொந்த அறியாமையின் எல்லைய விரிவுபடுத்த மட்டுமே முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அறியாமைய விரிவுபடுத்த மட்டுமா முடியும்? அப்ப மனசால அமைதியை கொண்டு வர முடியாதா? முடியாது. இத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம்.
ஒரு கூர்மையான கத்திய வச்சு நீங்க காய்கறிகளை வெட்டலாம், மரத்தை செதுக்கலாம். ஆனா அந்த கத்திய வச்சு அதே கத்திய வெட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. கத்தி மத்த எல்லாத்தையும் வெட்டும், ஆனா தன்னைத்தானே வெட்டிக்க முடியாது. அதுபோலதான் மனதும். எண்ணங்களை கொண்டு மத்த உலக விஷயங்களை நீங்க தாராளமா ஆராயலாம். ஆனா எண்ணங்களை கொண்டே எண்ணங்களற்ற அமைதியான நிலைய அடையவே முடியாது. இருட்ட ஒருபோதும் இருட்ட கொண்டு விரட்ட முடியாது இல்லையா? வெளிச்சம் வந்தா இருட்டு தானாவே மறையும். அதாவது நான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு என் மனம் நினைக்கிறதே அது இன்னொரு எண்ணம் தானே தவிர அது அமைதி கிடையாது. நான் தியானம் செய்றேன், நான் என் மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மனமே தன்னை பாதுகாத்துக்க போடுற வேற வகையான வேஷங்கள் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்போ மனதால நமக்கு உதவ முடியாது அப்படின்னா இந்த மாயையிலிருந்து வெளியேற நாம என்னதான் செய்யணும்? நம்ம தேடலோட இறுதி இலக்கு தான் என்ன? அதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா செய்யறது கொஞ்சம் கடினமானது. எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் அதுக்கான ஒரே வழி. ஒரு முழுமையான கோப்பையில நாம வேற எதையும் ஊற்ற முடியாது இல்லையா? ஆமா, சிந்துடும். அதனால முதல்ல கோப்பைய காலி செய்யணும். நாம பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் சமூகம், மதம், கல்வி மூலமா கத்துக்கிட்ட அத்தனை நம்பிக்கைகளையும் தத்துவங்களையும், குறிப்பா நான் இதை செய்றேன் அப்படிங்கிற அந்த ஆழமான அடையாளத்தையும் முழுமையா கைவிடணும். புதுசா ஒன்னு அடையிறது ஞானம் கிடையாது. ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற குப்பைகளை, கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் முற்றிலும் மறக்கிறது தான். அன்லேர்ன் பண்றது தான் விடுதலையோட முதல் படி. கத்துக்கிட்டத மறக்கிறது, அன்லேர்ன் பண்றது, சேர்த்து வச்ச அடையாளங்களை தூக்கி எறியறது, இத கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. நான் அப்படின்னு இதுவரைக்கும் நான் எதெல்லாம் நம்பினேனோ, அந்த பெருமைகள், அந்த உறவுகள், அந்த வெற்றிகள் எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு உணரும்போது, நான் அப்படிங்கிற ஒன்னே இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரும் பயம் வருதே. அந்த பயம் ரொம்ப இயற்கையானது. ஊச்சின் அதை தெளிவா சுட்டிக்காட்டுறாரு. நமது மிகப்பெரிய பயமே மரணத்தை பத்தின பயம் கிடையாது. நாம் இல்லாம போய்விடுவோமோ அப்படிங்கிற ஃபியர் ஆஃப் ஆப்சன்ஸ் தான் மிகப்பெரிய பயம். தான் சேர்த்து கட்டின இந்த போலி அடையாளம் உடைஞ்சிட்டா நாம வெறுமையாயிடுவோம் அப்படிங்கிற பயமே மனிதனை தொடர்ந்து ஏதாவது ஒரு மாயையே நம்ப சொல்லுது. ஆனா அந்த பயத்திலிருந்து தப்பியோடாம அதை முழுமையா தழுவிக்கணும் அப்படின்னு ஊச்சின் சொல்றாரு. நீங்க உங்களை காலி செய்யும்போது தான் உண்மையான இருப்பு அங்க மலருது. ஒரு அறையோட பயன் அதோட சுவர்கள் அல்ல, அதோட வெற்றிடத்துல தான் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நாம அனுமதிக்கணும். இந்த இடத்துல ராய் மெல்வின் புத்தகத்தோட முன்னுரையில குறிப்பிடுற ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த எஷர் ஓவியம் பார்வை மாறும் ஓவியங்கள்னு சொல்லுவாங்கல்ல. படிக்கட்டுகள் மேல போற மாதிரியும் தோணும், அதே சமயம் கீழே இறங்குற மாதிரியும் தோணும். ஆமா ஆமா, எஷர் பிக்சர். நாம அதை உற்று பார்த்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நொடியில அந்த ஓவியத்தோட பரிமாணம் மாறி வேற விதமா தெரியும். ஓவியத்துல எந்த மாற்றமுமே நடந்திருக்காது. வரையப்பட்ட கோடுகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதை பார்க்கற நம்ம பார்வையில ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஊசேன் சொல்றதும் இதுதானே. இந்த உலகம் மாற தேவையில்ல, மனிதர்கள் மாற தேவையில்ல. ஆனா உலகை பார்க்கிற அந்த அகங்கார திரை விலகும்போது நடப்பபடியே எந்த பிரச்சனையும் என்று தெரியுது. அதை விட அழகா இதை சொல்ல முடியாது. பார்வை மாறும்போது உலகமே மாறுது. இதை உணர்த்துறதுக்காக புத்தகத்துல வர்ற ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை நம்ம நினைவு கூறுவது ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாங் அப்படிங்கிற ஒரு சீடர் ஊசேன் கிட்ட ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு, ஐயா எனக்கு எப்போ இந்த முழுமையான தெளிவு கிடைக்கும், நான் எப்போ முக்தி அடைவேன் அப்படின்னு. அதுக்கு ஊசேன் என்ன சொன்னாரு? ஊசேன் அவரை பார்த்து ரொம்ப அமைதியா சொல்றாரு, எப்போது என்ற வார்த்தை இறக்கும்போது அப்படின்னு. எப்போது என்ற வார்த்தை இறக்கும்போது, ஆஹா, எவ்வளவு கூர்மையான ஒரு வாக்கியம். நாம எப்போதுமே நிம்மதி அப்படிங்கிறது நாளைக்கு நடக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதிர்பார்ப்புகளையும் எதிர்கால தேடல்களையும் முற்றிலுமா கைவிட்டுட்டு இந்த நொடியில எந்த விதமான முத்திரைகளும் இல்லாம முழுமையா கரைஞ்சு போறதுதான் உண்மையான விடுதலையா இருக்க முடியும். ஆமா, தேடல் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாயைக்கு பின்னாடி ஓடுறத நிறுத்துறது தான் விழிப்புணர்வு. நான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற கற்பனை உடைஞ்சு சுக்கு நூற ஆகும்போது அங்க துன்பத்தை அனுபவிக்க எந்த தனிநபரும் இருக்கிறதில்ல. அங்க இருக்கிறது வெறுமனே வாழ்க்கை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான இருப்பு. நீங்களும் பிரபஞ்சமும் வேற வேற கிடையாது அப்படிங்கிற அந்த நிலைதான் ஊஷோ சொல்ற சுடந்த செய்தி. இவ்ளோ நேரம் நாம ஊசின்னோட சிந்தனைகளை ரொம்ப ஆழமா அலசி ஆராய்ந்தோம். உங்களை குழப்பிக்கிட்டு இருந்த பல விஷயங்களுக்கு இந்த ஒரு புது கோணம் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன்.
வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்து போராடி உங்களை நீங்களே வருத்திக்கிற அந்த தொடர் ஓட்டத்தை ஒரு கண நிறுத்தி பாருங்க. நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க ஒரு முக்கியமான சிந்தனையோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். நீங்க இவ்வளவு காலமா உங்களை இந்த கதையோட ஒரு முக்கிய கதாபாத்திரமாவே நினைச்சுக்கிட்டு கதையோட போக்க மாத்தவும் உங்க வாழ்க்கையோட திசைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் கடுமையா போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகத்துல வர கதாபாத்திரம் அந்த புத்தகத்தை எழுத முடியாது இல்லையா? தான் எழுதப்படுறத அந்த கதாபாத்திரம் அமைதியா ஏத்துக்க மட்டுமே முடியும். உண்மையில நீங்க அந்த போராடுற கதாபாத்திரம் கிடையாது, மாறாக அந்த கதை எழுதப்படுற வெற்று காகிதமே நீங்க தான். அப்படின்னா உங்க மேல பல கதைகள் எழுதப்படலாம், அழிக்கப்படலாம், ஆனா காகிதமான உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா அடுத்த கணமே உங்க போராட்டங்கள் எல்லாமே எப்படி அர்த்தமற்றதா போகும் அப்படிங்கிறத சற்று அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் இந்த ஆழமான தேடலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். ஒரு சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.